அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே செஞ்சிட்ருக்க விஷயந்தாங்க. ஆனால் இந்த நேரத்தில் இப்படி ஒரு தீபத்தை போட்டால் கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. எந்த நேரத்தில் எந்த விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குங்க. அதை போல் அதை பொறுத்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுது. முக்கியமாக நமக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த தீபத்தை ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன, நம்ம என்ன செய்தால் கடன் பிரச்சனை தீரும், எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட விளக்குகளை ஏற்றணும், இதெல்லாம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக நீங்கள் உங்கள் வீடுகளில் விளக்கு ஏற்றும் போது என்ன விஷயத்த முக்கியமாக கடைபிடிப்பீங்க, இதனால் எனக்கு இது ரொம்ப நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, மற்ற நேயர்களுக்கும் பயன்படும். சரி, நம்ம இப்போது கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதோ ஒரு தோஷம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதனால தான் நான் என் வாழ்க்கையில் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை நம்ம எளிமையாக தீர்த்துக்கலாங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான ஜாதக பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்த்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு விளக்குகளை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக விளக்குகளை நன்றாக கழுவி சுத்தமான தாம்பலம் அல்லது பலகையில் வைக்கிறது தான் உகந்தது. உடைந்த கீரல் விளக்குகளை நம்ம எப்போவுமே பயன்படுத்தக்கூடாதுங்க. இந்த விஷயத்தில் நம்ம சாதாரணமாக மண் அகல் தீபம் ஏற்றினா கூட பரவாயில்ல, ஆனால் உடைந்த தீபங்களையோ அந்த மாதிரி சரியில்லாத தீபங்களை ஏற்றக்கூடாது. இது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் ஏற்றியதுக்கு பிறகு அசையாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உடனுக்குடனே அந்த தீபம் அணைந்து போகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது. அதாவது எதிர்மறையான வைப்ரேஷன், நம்ம சொல்கிறோம்ல பேட் வைப்ரேஷன், அந்த மாதிரி இருக்குது, நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் உடனுக்குடன் அணையாத மாதிரி பார்த்துக்கணும். அதில் அடுத்தது நம்ம கவனிக்கணும், அந்த தீபம் என்ன நிறத்தில் எரியுது, எவ்வளவு நேரம் நின்று எரியுது, தீபம் தானாகவே அந்த திரி கருகி அமையுதா இல்லை நாம் போய் அதை சமாதானப்படுத்தணுமா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கணும். விளக்குக்கு மாலை மற்றும் மாங்கல்ய கயிறை சுட்ட வேண்டியது நிறைய பேர் செய்வாங்க. ஒரு சிலர் பூ வைத்து அதுக்கப்புறமா விளக்கு ஏற்றுவாங்க, அதுவும் நல்லது தான். முக்கியமாக விளக்குக்கு குங்குமம், மஞ்சள் இந்த மாதிரியான பொட்டுகளை வைத்து அலங்காரம் செய்துட்டு அப்புறம் இந்த தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. முக்கியமாக வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த விளக்குகளை விளக்கி கழுவி சுத்தம் செஞ்சு பயன்படுத்துவாங்க நிறைய பேர். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வியாழக்கிழமை அன்னைக்கே நம்ம இதை சுத்தம் செய்துட்டு, அதாவது ஒரு நல்ல நாள் விசேஷம் அப்படின்னா முன்னாடியே சுத்தம் செய்து பயன்படுத்துறது தான் நல்லது. சுடரில் இருந்து பக்தி சூடம் கொளுத்தக்கூடாது. நாம் ஒரு தடவை தீ கொளுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா திருப்பி அதிலிருந்து நம்ம எடுக்கக்கூடாது. அதே போல் தீப்பெட்டியை பயன்படுத்துறது தான் நல்லது. அதே போல் எண்ணெயை அடிக்கடி ஊற்றாமல் முதல்லையே நிரம்ப ஊற்றிக்கிறது ரொம்ப நல்லது. திரிகள் புதிதாகவும் கெட்டியானதாகவும் இருக்கிறது முக்கியம். தீபத்தினுடைய சுற்றில் மகாலட்சுமியும் ஒளியில் சரஸ்வதியும் வெப்பத்தில் பார்வதி தேவியும் எழுந்தருள்தா ஐதீகம். நம்ம கடவுள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா நம்மளால் நேரடியாக போய் சொல்ல முடியாதுங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி தீபம் ஏற்றுவது. அதாவது தீபத்தினுடைய சுடரில் நம்ம கடவுளை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முக்கியமானது தான். அதே போல் கடவுள் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வராரு அப்படின்னாலும் இந்த தீபத்தின் மூலமாக சொல்லுவாராம். அதாவது தீபம் எப்படி எரிகிறது, எந்த நிறத்தில் எப்படி நிலைத்து எரிகிறதுங்கிறத பொறுத்து கடவுளுடைய அருள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்யறதன் மூலமாக முப்பெருந்தேவியருடைய திருவருளையும் நம்ம ஒரே நேரத்தில் பெற முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கை. திருக்கார்த்திகை தினத்தன்னைக்கு நாம் கிளியஞ்சட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய களிமண்ணாலான விளக்கில் பசு நெய் கொண்டு பசு திரியிட்டு விளக்கேற்ற சொல்லுவாங்க பெரியவங்க. அம்பிகை வாசம் செய்வதாக நம்பப்படக்கூடிய பசு நெய் தீபத்தில் இடும்போது அது சிவமாகிய ஜோதியோடு சேர்ந்து சிவசக்தி சொரூபமாகிறது. அதாவது அந்த சக்தி நெய்யில் இருக்கிறாங்க, இந்த தீபத்தில் சிவன் இருக்காரு. இது இரண்டும் இணையும் போது சிவசக்தி ரூபம் நமக்கு ஜோதி வடிவில் காட்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. திருவிளக்கில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய சக்திகள் இருக்கிறது நம்பப்படுது. தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்படாத வண்ணம் தடுக்குது அப்படிங்கிறத நம்ம நம்பணும். முதல்ல இதனுடைய அடிபாகத்தில் பிரம்மா,
தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணு, நெய் எண்ணெய் நிரம்பும் இடத்துல சிவபெருமான் வாசம் செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம காலகாலமாக நம்பி இன்றைக்கும் அந்த தீபத்தை ஏற்றுக்கிட்டு வரோம். முக்கியமாக சூரியோதயத்துக்கு முன்னாடியே சுபமுகூர்த்த வேளையில், அதாவது காலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரையில் விளக்கு ஏற்றினால் பெரும் புண்ணியம் உண்டாகும், முன்வினை பாவம் கூட தீரும் அப்படின்னு சொல்கிறதால இந்த நேரத்தில் விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. சரி, மாலையில் எப்போ விளக்கேற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலையும் இதே நேரம்தான். 4:30லிருந்து 6 மணிக்கு இடையில் நம்ம பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரதோஷ வேலையில் சிவபெருமானுக்கும் நரசிம்மமூர்த்திக்கும் மிக உகந்தது. இந்த வேலையில் தீபம் ஏற்றினா திருமண தடை, கல்வி தடை எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஒரு வீட்டில் எந்த நேரத்தில் விளக்கேற்றினாலும் கருக்கல் நேரமான மாலை 6:30 மணிக்குள்ள அவசியமாக விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது. இது அனைவருக்கும் பொதுவான நேரம். அதனால் அந்த நேரத்துக்குள்ளே தீபம் ஏற்றலாம். விளக்க குளிர்விக்கும் போது கைகளை உயர்த்தி அணைக்கக்கூடாது. பூவால் குளிர்விக்கிறது தான் நல்லது. ஒரு சிலர் வாயில் ஊதி அணைப்பாங்க, ஒரு சிலர் கையில் தட்டி அணைக்கிறது, இது மாதிரிலாம் எதுவும் செய்யக்கூடாது. அதை நம்ம சொல்லும் போதே சாந்தப்படுத்துவது, அமைதிப்படுத்துவது அப்படின்னு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. தீபத்தை நீங்கள் அணைக்கணும் அப்படின்னா ஒரு பூவை கொண்டு சாந்தப்படுத்துறது நல்லது. தூண்டு குச்சியால் லேசாக அழுத்தலாம். இதுக்கெல்லாம் நாம் பித்தளை குச்சிகளை கடையில் வச்சுருப்பாங்க இதுக்காகவே. அப்படி நாம் அதை பயன்படுத்துறது கூட நல்லது தான். நம்ம வீட்டில் திருவிளக்கு ஏற்றும் முன்பு சந்தனம், குங்குமம் இவையெல்லாம் இட வேண்டியது முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம். விளக்கினுடைய 8 பாகத்தில் போட்டு இடுங்க. 8 பாகத்தில் இடும்போது அது மிக நன்மை. அவை உச்சி, முகங்கள் 5, தீபஸ்தம்பம், தீபத்தினுடைய பாதம் இவை அப்படின்னு சொல்லி 8 இடங்கள். 8 இடங்கள்லையும் பொட்டு இடும்போது ஆதிலக்ஷ்மி, சந்தனலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி ஆகியோரை தியானித்து அந்த பொட்டு இடுவது நல்லது. இதனால் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. 8 பொட்டுகள் வைக்கிறதுக்கு தத்துவ ரீதியாக ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக காரணம் உண்டு. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இந்த 5 பூதங்களும் சூரியன், சந்திரன் ஆகிய கண்கண்ட தெய்வங்கள், ஆத்மா என்னும் உயிர், இதுதான் நம்ம அந்த 8 இடம் சொல்கிறோம். அதனால தான் தத்துவம், இந்த உயிர் தத்துவம் ஆகியவற்றை இந்த பொட்டுகள் குறிக்குது. அதாவது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இந்த 5 பூதங்கள், சூரியன், சந்திரன் இது கண்கண்ட தெய்வங்கள், ஆத்மா ஒன்று, இதையெல்லாம் சேர்ந்து 8 ஒரு முக்கியமான இடங்கள் சொல்கிறதால தான் இந்த 8 இடங்களுக்கு பொட்டு வைத்து வழிபாடு செய்கிறோம். வீடுகளில் நாம் குத்து விளக்கு, அகல் விளக்கு, காமாட்சி விளக்கு, கிளியஞ்சட்டி அதாவது மண்ணால் ஆனது இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம். இவை எல்லாவற்றிலுமே விட உயர்ந்தது சரவிளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெள்ளி நெய் தீபம் ஏற்றினா வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் தீரும். 5 முக குத்து விளக்கால் திருமண தடை நீங்கும், குடும்ப ஒற்றுமை நிலைக்கும். செடி விளக்கு ஏற்றினால் நாம் குடும்பம் முழுமைக்கும் நோய் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. உங்களுடைய குழந்தைகளும் பேரன் பேத்திகளும் சிறப்பாக படித்து நல்ல நிலைக்கு முன்னேறுவாங்க. ஆக இவையெல்லாம் குறிப்பிட்ட சில பலனையே நமக்கு கொடுக்கும். என்னதான் பொருளும் பணமும் இருந்தாலும் மன நிம்மதி தாங்க முக்கியம். நிம்மதிக்கு காரணம் ஜென்மமாக நாம் செய்த பாவங்களுடைய தாக்கமே. அதே போல் ஜென்மாந்திர பாவங்கள் அடியோடு அழிய தொங்கும் சரவிளக்கு ஏற்ற வேண்டியது ரொம்ப நல்லது. கோவில்களில் இருக்கக்கூடிய சரவிளக்குகளுக்கு எண்ணெய், நெய் வாங்கி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. நாம் அந்த விளக்கையே ஏற்றியதற்கான பலனை கூட இதிலிருந்து பெற முடியும். என்னதான் நம்ம கோவிலுக்கு போய் விளக்கு ஏற்றினாலும் கூட நம்ம வீடுகள்லேருந்து ஏற்ற தீபங்களுக்கு தனி பலன் உண்டு. ஆனால் வீடுகள்லேருந்து இந்த தீபத்தை ஏற்றணும், இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது அப்படின்னும் இருக்குது. அதாவது எலுமிச்சை தீபம், அதே போல் எல் தீபம், மிளகு தீபம் இந்த மாதிரியான தீபங்களை எல்லாம் நம்ம வீட்டில் இருந்து ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் எந்த நேரத்தில் என்ன தீபம் ஏற்றணும், எப்படி நம்ம அதை சாந்தப்படுத்தணும், எந்த நேரத்தில் தீபம் ஏற்றணும் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் தெளிவாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.